Class 12 important questions, chapter 1, question number 27. Solve by rank method. 2x plus 2y plus z equal to 5, x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4. Solution. Here we have three equations with three variables. That is, here we have three equations with three unknowns. Three unknowns means x, y, z. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதலாம். The matrix form of the system is ax equal to b. அதுல ஏங்கிறது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லும்போது 2 2 1. அப்புறம் எக்ஸ்ங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ் XYZ மூணு அன்னோன் இருக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 5 கான்ஸ்டன்ட். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா 1 மைனஸ் 1 1 அப்புறம் ஈக்குவல் டு 1. அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுனா 3 1 2 ஈக்குவல் டு 4. இதுதான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ல ஏயும் பியும் கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு பேரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். தி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஏபி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும், அப்புறம் இந்த லைனுக்கு அந்த பக்கம் பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். அப்போ 2 2 1 1 மைனஸ் 1 1 3 1 2 அப்புறம் இந்த பக்கம் பிங்கிற மேட்ரிக்ஸ்னா 5 1 4. இனிமே இதை வந்து ரேங்க் மெத்தடுங்கும் போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். அதனால இந்த ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ரோ 1ஐயும் ரோ 2ஐயும். அப்ப அதை எழுதிடுவோம். ரோ 1 டபுள் இம்ப்ளைஸ் ரோ 2. அப்ப ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க. நம்ம செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போயிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ கொண்டு போயிருக்கோம். அது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போனா முதல்ல 2 மைனஸ் 2 1 5. இது செகண்ட் ரோல எழுதியிருக்கேன். இந்த செகண்ட் ரோ கொண்டு ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும். அப்போ 1 மைனஸ் 1 1 1 இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோல எழுதியாச்சு. அப்புறம் தேர்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு எக்கலன் ஃபார்ம்ல வர வேண்டிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிட்டு இப்போ நம்ம 2வை 0 ஆக்கணும். அப்போ 2வை 0 ஆக்குறதுக்கு ரோ 1ஐ ரோ 2வை எடுத்துக்கிடுவோம். அப்போ ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2 ரோ 1. அப்போ ரோ 2 அப்படி எழுதிக்கிடுவோம். 2 2 1 5. ரோ 1 அவ்வளோத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். அப்போ 2 மைனஸ் 2 2 2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிச்சது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ ரெண்டு சேம் சைன். அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 2 மைனஸ் 2 பாருங்க 0. மைனஸ் 2 மைனஸ்னா அப்போ பிளஸ் 4 ஆயிரும். 1 மைனஸ் 2னா மைனஸ் 1. 5 மைனஸ் 2னா 3. இதான் நமக்கு செகண்ட் ரோ. அடுத்த தேர்ட் ரோல இந்த 3யை 0 ஆக்கணும். அப்போ 3யை 0 ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் எடுத்துக்கிடுவோம். இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 3 ரோ 1. அப்போ ரோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 3 1 2 4. ரோ 1 அவ்வளோத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3 இன்டூ 1 3 இன்டூ மைனஸ் 1 3 இன்டூ 1 3 இன்டூ 1. இப்போ நம்ம 0 கிடைச்சது 3. அப்போ இதை மைனஸ் பண்ணா போதும். 3 மைனஸ் 3 0 ஆயிரும். 1 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா பிளஸ் 4 ஆயிரும். 2 மைனஸ் 3னா மைனஸ் 1. 4 மைனஸ் 3னா 1. இப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் பண்ணல, அப்படி எழுதிக்கலாம். செகண்ட் ரோ இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை எழுதிக்கிறோம். தேர்ட் ரோவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதை எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இந்த எக்கலன் ஃபார்ம் கிடைக்கல. இந்த 4 0 ஆக்கணும். 4 0 ஆக்கணும். இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ சேமா இருக்குனால அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். அப்போ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2. அப்போ ரோ 3 அப்படி எழுதிக்கலாம். 0 4 மைனஸ் 1 1. ரோ 2 அப்படி எழுதிக்கலாம். 0 4 மைனஸ் 1 3. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 0 மைனஸ் 0 0. 4 மைனஸ் 4 0. மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் 1 0. 1 மைனஸ் 3 வந்து மைனஸ் 2. இப்போ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம் பாருங்க. ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் இல்ல, செகண்ட் ரோ நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணல, தேர்ட் ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த தேர்ட் ரோ இங்க எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இது நமக்கு இப்போ எக்கலன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நாட் 0, அடுத்தது ஒரு 0 இருக்கு, அப்புறம் மோர் தென் 1 0 இருக்கு. அப்போ இது எக்கலன் ஃபார்ம். எக்கலன் ஃபார்ம் வந்த உடனே இப்போ நம்ம ரேங்க் சொல்லிடலாம் பாருங்க. அப்போ ரேங்க் சொன்னீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ அப்படி பார்த்தீங்கன்னா இதோடைய ரேங்க் வந்து இந்த 3x3யோட ரேங்க் வந்து 2 தான் வருது. அப்போ 3x4 இந்த மொத்தமாக ரேங்க் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 3 வருது.
நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கவுண்டிங் வந்து 3. ரெண்டு சேமா இல்லை. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவலா இருந்தா the system is inconsistent and it has no solution. That's all.